ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றின வீடியோஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி கோல்டு லோனு பற்றி ஷேர் பண்ணிட்டேன். அடுத்தது மகளிர் குழு பற்றி ஷேர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இப்போ நான் சீட்டு கட்டி என்னென்ன ஜுவல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றது தாங்க உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ என்னுடைய ஃபேஸ் கிளாரிட்டி எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அம்மா வீட்டிலேருந்து வீடியோ எடுத்தால் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இது சென்னை, வீட்டுக்குள்ளே இருந்து தான் எது வந்தாலும் பண்ண முடியும். வெளியில் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. வெளியிலனா ஐயோ பயங்கரமாக வெயிலாக இருக்குதுடா அம்மா, ஒன்றும் பண்ண முடியல. சரி, இப்போ நான் சீட்டு பணம் எடுத்து என்ன ஜுவல்ஸ் எடுத்தேன் அப்படின்றது தாங்க உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஓகேங்களா? நான் ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு போனேன், ஆனால் எனக்கு அமைஞ்சது என்னமோ வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்தமாரி தான் எல்லாருக்கும் அமையுமா என்னான்னு எனக்கு தெரியல. நான் அட்லீஸ்ட் ஒரு 3 பவுனாச்சும் எடுக்கணும் தாங்க போனேன். பட்டு பட்ஜெட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இஷ்யூவாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு ஏன் நம்ம வேஸ்ட் ஆக்குவேனே அப்படின்ட்டு போயிட்டு நான் ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அது என்ன ஜுவல்ஸுன்றது உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். இது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரிங்கு எடுத்தேன். நல்லா இருக்குங்களா? இது அரை பவுன் தான். அரை பவுனு கொஞ்சம் கூடையாக இருந்துச்சு. சரிங்களா? கரெக்டாக தான் எடுத்தேன். பட் எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு சொன்னாரா. ஸோ அதனால் நூல் கட்டி அவருக்கு போட்டு விட்டேன். சூப்பராக இருக்குது சொன்னார். ஆக்சுவலாக அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, இனிஷியல் போட்டு ரிங் எடு அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். இனிஷியல் போட்டு ரிங் எடுக்கிறதா இருந்தால் ஆல்ரெடி நம்ம ஆர்டர் கொடுக்கணுமாம்மா. ஆர்டர் கொடுத்தா தான் இனிஷியலோடு வருமாம்மா. சரி, ஓகே, அதுதான் இல்லை, யானை முடி போட்டதாவது ரிங் எடு அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். யானை முடியும் கிடைக்கல. சரி, என் இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு கொடுத்தேன் நான் அவருக்கு. ஓகே, நல்லா இருக்குதுன்னு சொன்னார். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்களா? இது தாங்க அரை பவுனு. ஓகேங்களா? அரை பவுனு ப்ளஸ் கூட. சரிங்களா? அடுத்தது நான் என்ன ஜுவல்ஸ் எடுத்தேன்னா, இது என்னங்க வரவே மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி சீட்டு போட்டதில் 1 பவுனு ஜிமிக்கி தோடு மாதிரி ஒன்று எடுத்திருந்தேன் நான். அதுக்கு மாட்டல் தாங்க இப்போ நான் எடுத்தேன். இங்கே பாருங்கள். நல்லா இருக்குங்களா? இது இப்போ நான் போடலை. அதுக்கு தகுந்த போல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். தெரியுதுங்களா? இது கொக்கி மாதிரி முடியல மாட்டிக்க போகுதுங்க பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நம்ம இஷ்டம்தான். இப்படி போடுறதா இருந்தால் போடலாம், இப்படி போடுறதா இருந்தாலும் போடலாம். இதுவும் அரை பவுன் தான். அரை பவுனு கூட தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? நான் 3 பவுன் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனேங்க நான். ஆனால் உண்மையாலுமே என்கிட்ட அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு எமர்ஜென்சி அப்படின்ட்டு கேட்டார். அதனால் நான் சரி, ஓகே, நம்மக்கிட்ட 1 லேக் தான் இருக்குது. 1 லேக் தகுந்தப்பெல்லாம் நம்ம போய் ஜுவல்ஸ் எதனா எடுக்கலாம் அப்படின்றதுக்காக போயிட்டேன். 1 பவுனோட எங்கே பாருங்கள், இது தாங்க பில்லு. இதுதான் பில்லு. இதில் எவ்வளோனா, ரிங்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 4.040 அப்படின்னா அதனுடைய வெயிட்டு. அடுத்தது மாட்டல், அதாவது காது மாட்டல் எவ்வளோ வந்துச்சுன்னா 4.080. அதாவது 1 பவுனுக்கு கூட தான் எடுத்துருக்குறேன். சரிங்களா? 1 பவுனுக்கு கூட எடுத்ததால் டோட்டலாக இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல, இதுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, அம்மா
ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வந்து 1.5%. அப்புறம் வந்து சிஜிஎஸ்டி வந்து 1.5%. சரிங்களா? இது எல்லாமே சேர்த்தது போக டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னா, எம்மா வேர்த்து ஊற்றுதுடா எம்மா, 79,499 ரூபா 99 பைசா. அதாவது 79,500 வந்துருச்சுங்க. அன்றைக்கி வந்து கோல்டுடைய 1 கிராமுடைய ரேட்டு எவ்வளோ தெரியுங்களா? 8,560. அதாவது 1 கிராமுடைய ரேட்டு வந்து 8,560. என்னைக்குன்னு பார்த்துக்குங்க, ஏப்ரல் 3 டேட்டு தெரியுதா? நான் அட்டாச் பண்ணுறேன். சரிங்களா? ஏப்ரல் 3. இந்த 1 பவுன் எடுத்தால் ஒரு காயின் ஒன்று ஃப்ரீங்களாம்மா. காயின் வேறு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது பாருங்கள், வெள்ளி காயின். அன்றைக்கி சில்வர் ரேட் எவ்வளோன்னா 109 ரூபா. 1 கிராம் வந்து 109 ரூபா. ஒரு சில்வர் காயின் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே. நம்மளால் வந்து 3 பவுனு தான் இப்போதைக்கு எடுக்க முடியல, காசை ஏன் நம்ம வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நான் போயிட்டு 1 பவுன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 பவுனு கொஞ்சம் மில்லி கொஞ்சம் கூட. சரிங்களா? 1 பவுனு 0.71 அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுங்க. இது தாங்க நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது. நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை தகுந்த போல் நம்ம வேஸ்ட் ஆக்காமல் ஏதாவது ஒன்று வந்து நம்ம பவுனில் போடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணில் போடலாம், வேஸ்ட் ஆகாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் மண்ணில் போடுறதுக்கு நிறைய அமௌண்ட் வேணும். நம்மக்கிட்ட 1 லேக் தான் இருந்துச்சு. 1 லேக் தகுந்த போல் நான் போயிட்டு பவுன் போட்டேன். வேர்த்து ஊற்றுதுங்க. சென்னை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வெயில். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில். எப்பா, இது தாங்க நான் எடுத்த பொருள். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக சேவ் பண்ணி நீங்களும் ஜுவல்ஸு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் சீட்டு போடுங்க. சீட்டு போட்டு இந்த மாதிரி இதில் வர அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜுவல்ஸு சேர்த்து வச்சு, அதுக்கப்புறமா நாம்ளும் நிறைய நகை வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு தாராளமாக எல்லோரும் ஃபிலிம் காட்டுறாங்களே, அந்த மாதிரி நாமளும் ஃபிலிம் காட்டிக்கலாம். சரிங்களா? ஃபிலிம் என்னத்தான் இருந்தாலும் நம்ம ஃபேஸுக்கு வந்து ஃபிலிம் காட்டுற மூஞ்சி மாரி வராது. இருந்தாலும் ஒரு ஆசை, நாம்ளும் இதுலேருந்து இது வரைக்கும் போடணும், இதுலேருந்து இது வரைக்கும் போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. சேலை கட்டினா போடணும் அப்படின்ட்டு. நான் சேலை மோஸ்ட்லி கட்ட மாட்டேன். எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷன் அந்தமாரி போனால் கண்டிப்பாக சேலை கட்டுவேன். ஐயோயோ, இங்கே வெயில் தாங்கல். இந்த சென்னை வந்ததுலேருந்து எனக்கு வேர்த்து ஊற்றிக்கிட்டே தான் இருக்குதே தவிர வேர்க்காமல் இருக்கவே மாட்டேங்குது. எப்படா ஒரு பர்சனல் வேலையாக தாங்க நான் சென்னைக்கு வந்திருந்தேன். அவ்வளோதான், வெனஸ்டே கிளம்பிடுவேன் நான். ஓகே, இதை நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் உங்ககிட்ட. லாஸ்ட்டு எண்டில் வந்து இந்த பில்லை நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.